இதெல்லாம் நிறைய விஷயங்கள், ராஜரீக உறவுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி ஈஸியாக கலைக்கலாம் முடியாது, ஆனால் வான் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். அதனால் வந்து இந்த உறவில் வந்து இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது வந்து இந்தியா பண்ணியிருக்கிறது இருக்கு இல்லையா, இதில் 2 சைடு. நம்ம வந்து இப்போ நம்ம பேசுகிறது நம்மளோட சொந்த கருத்துங்கிறது இல்லை, பெருசாக இல்லை. ஒரு பக்கம் ஓவராலாக என்ன பண்ணோம்னா, ஒரு பக்கம் மக்கள் அதோட அந்த கருத்து சொல்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு பக்கம் மக்கள் கருத்து சொல்கிறது வந்து இந்தியா பண்ணது கரெக்டு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க சொல்கிறது வந்து இந்தியா வந்து பண்ணது அப்படிலாம் ஒன்றும் கரெக்ட் இல்லை. நீங்கள் வந்து துருக்கி வந்து ஒரு சாதாரண சின்ன நாடு அப்படிங்கிறனால தான் வந்து தண்டனை கொடுக்குறீங்க. எதுக்கு தண்டனை கொடுக்க, என்ன காரணம் சொல்கிறீங்க? பாகிஸ்தானுக்கு வந்து உதவி ஆதரிக்கிறாங்க, உதவி பண்ணுறான்னு கொடுக்குறீங்க. சரி, பாகிஸ்தானை வந்து துருக்கி மட்டுமா ஆதரிக்குது? பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில வந்து பெரிய இந்த இந்த இராணுவ ரீதியான ஒப்பந்தம் உண்டு. அப்போ சவுதியை புறக்கணிப்பீங்களா? சவுதியை புறக்கணித்தா சவுதியில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்திய மக்கள் வந்து, திங்க் 1 கோடி பேர் நினைக்கிறேன், எனக்கு அந்த டேட்டா கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஓகே, பல லட்சங்கள் இல்லை கோடியில் இருக்காங்க நம்ம மக்கள். இந்தியா மொத்த இந்தியாவிலேருந்து அவ்வளோ பேர் இருக்காங்க.